இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான திருதயமே, நீரே கல்வெண்டு ஒடிந்தோம் இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மண்டாட்டுக்களை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படி ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவிடாவிடனும் மனமுடிந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் துக்கத்திற்கு அமைதி நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். திருபலியின் கருத்து. ஓயேசின் திருதயமே, நாங்கள் ஒப்புடுக்கும் இந்த அதி உன்னத திருவழி வழியாக பிதாவோடும் புதுசாவோடும்
உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இவ்வழியை தந்தைக்கு அர்ப்பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அற்புரியும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் அமைதி உங்களோடு இருப்பதாக. இறைசுலன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவரையும் வாழ்த்திய திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியின் கருத்துகள் அதிகமாக இருப்பதின் காரணமாக கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. நன்றி பலியாகவும் மேலும் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் விசேஷ கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவருடைய உண்மைகளை மற்றும் அவருடைய அனுபவத்தை சீடர்கள் நாளுக்கு நாள் பகிர ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்குள் பெற்றுக்கொண்ட அந்த உன்னதமான அனுபவத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். பகிர்ந்தலின் சமயத்தில் பல்வேறு தடைகள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள் இருப்பினும் அவைகள் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் தாங்கள் பெற்றதை வலுக்கட்டாயமாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற கஷ்டம் வந்தாலும் என்று ஒரு தீவிரமான அந்த நல்ல எண்ணத்துடன் உயிர்த்தாண்டவர் உன்னத சாட்சிகளாக திகழ்கின்றார்கள். நம்முடைய வாழ்வும் ஒவ்வொரு நாளும் உயிர்த்தாண்டவருக்கு உன்னத சான்று பகருகின்ற வாழ்வாக மாற வேண்டும். அதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, புதிய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வதாக. அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர்
இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ராயேல் மக்களை, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தேவதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்துக் கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயான யூதாயா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதனிடமிருந்து வந்தவை அல்ல என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. ஆண்டவரே என் ஒரே, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படும் அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவே. ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே
அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலம் பெற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியருக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடரும் ஒருவர், சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வாற்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற வாரத்தில் இன்று வாசிக்கப்பட்ட இந்த வாசகம், நற்செய்தி வாசகம், கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்று அங்கே ஆண்டவர் இயேசு செய்த மாபெரும் ஒரு அற்புத காரியம். இதை இன்று வாசிக்க கேட்கின்ற பொழுது, சென்ற வாரத்தில் ஏறக்குறைய 170 ஆயர்கள் அகில உலகத்திலிருந்து அங்கே ஒரு மாநாட்டிற்காக ஒன்றாக இணைந்து நாங்கள் திபேரியா, அந்த கலிலேயா கடலோரத்தில் அங்கே திருப்பலியை நிறைவேற்றினோம்.
அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது. இயேசுவில் பாந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய அற்புத காரியங்கள், இந்த அற்புத காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த அற்புத காரியங்களை நாம் கண்கூடாக காண வேண்டும். இந்த அற்புத காரியங்கள் வெறும் ஒரு செய்தி அல்ல, இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் என்கின்ற நிலை வர வேண்டும் என்றால் உயிர் தாழ்ந்தவரில் உன்னதமான விசுவாசம் இருக்கத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவின் அற்புத காரியங்களை இன்றும் நாம் அனுபவிக்க முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். சீடர்கள் மிக்க ஆர்வத்துடன் உயிர் ஆண்டவரை மக்கள் அனைவருக்கும் அறிவித்தார்கள், தெரிவித்தார்கள். அவர்களுக்கு கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை உச்சரிக்கவே கூடாது. யூதர்கள் நாளுக்கு நாள் அதிகமான எண்ணிக்கையில் இந்த சீடர்கள் பக்கமாக செல்வதை அவர்கள் பார்த்தும், ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அற்புத காரியங்களை அவர்கள் கண்டும் அநேக மக்கள் அவர்கள் பின்னால் செல்கிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு பயத்தை உருவாக்குகிறது. நாளுக்கு நாள் இந்த யூத மக்கள் அனைவருமே இயேசுவின் சீடர்களாக மாறிவிடுவார்கள். அதற்கு காரணம் இந்த திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள். எனவே அவர்களை சிறையில் அடைத்தார்கள். மேலும் பலவிதமான கஷ்டங்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். யூதர்கள், தலைமை சங்கத்தினர்கள் அப்போஸ்தலரை எல்லாம் அழைக்கின்றார்கள். அழைத்து அவர்களுக்கு மிகவும் கடுமையாக அவர்களுக்கு கஷ்டத்தை தர வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றார்கள். அப்பொழுது கமாலியல் என்கின்ற இந்த பேராசிரியர், புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர், அந்த ஜெருசலேம் நகரத்திலே மிகவும் புகழ்பெற்றவர். அவரிடத்தில் தான் புனித சின்னப்பெரும் கற்றவர், அவருடைய மாணவர். இவ்வாறு இருக்கையில் இந்த பெரிய சிந்தனையாளரும் ஒரு பெரிய ஆசிரியருமான இவர் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்கின்றார், அவருடைய போதனையை கேட்கின்றார். அவர் சிறந்த ஒரு பேராசிரியரின் காரணமாக அவர்கள் எந்த ஒரு காரணத்தினால் இவ்வாறு செய்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். எனவே அப்பொழுது அந்த மக்கள் சீடர்களுக்கு, அப்போஸ்தலருக்கு பலவிதமான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு அவர்களுக்கு அல்லது அவர்களை அழிக்க வேண்டும் என்று. அப்பொழுது அப்போஸ்தலரை சற்று வெளியே சொல்ல அனுப்பி அந்த யூதர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் செய்வது என்னவென்று நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இவர்கள் செய்வது மனித ஒரு காரணத்தினால் என்றால் அது மடிந்துவிடும். ஆனால் இவருடைய வார்த்தையிலும் இவருடைய வாழ்க்கையிலும் இவருடைய போதனையிலும் நாம் பார்ப்பது இறைவனின் ஒரு குறுக்கீடு, இறைவனின் ஒரு செயல்பாடு. ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தையை இவர்கள் மதித்து கேட்டு சீடர்களை அழைத்து அதிகமான கஷ்டத்தை கொடுக்காமல் ஒரு சிறிய பனிஷ்மெண்ட் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அனுப்பிவிடுகின்றார்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது, இறைவனுக்காக நாம் எத்தகைய ஒரு கஷ்டங்களையும் மேற்கொள்கின்ற பொழுது நாம் தனித்திருப்பதல்ல, இறைவன் நம்மோடு இருக்கிறார். எவ்வாறு அப்போஸ்தலர்கள் மத்தியில் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு வல்லமையோடு இருந்தாரோ
அதேபோல் உயிர்த்தாண்டவரில் உண்மையான ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனத்திலும் இறைவன் செயலாற்றுகிறார். விசேஷமாக கஷ்ட வேளையில் நற்செய்தி அறிவிப்பதில், நற்செய்திக்காக வேண்டி பல கஷ்டங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற இந்த உறுதி நமக்கு வேண்டும். விசேஷமாக தந்தமான இந்த இடத்தில் நாங்கள் ஆயர்கள் சென்று அந்த மக்களிடத்தில் பேசிய பொழுது அவர்கள் சொன்னது என்ன? அவர்கள் எங்களுடைய இந்த கிராமத்தில் வந்து என்னுடைய வீடுகளை மாத்திரமல்ல கோவிலை அவர்கள் அழித்தார்கள் அல்லது அவர்கள் உடைத்தார்கள், என்னுடைய மக்களை அவர்கள் சாகடித்தார்கள், என்னுடைய சொந்த அண்ணன், என்னுடைய சொந்த தாய் என் கண் முன்பாக ரத்தம் சிந்தி இறந்தார். அவர்கள் இந்த ஆலயத்தை உடைக்கத்தான் முடிந்ததை தவிர அவர்கள் முடிந்த அந்த விசுவாசத்தை அழிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். மேலும் அருளாளர் ராணி மரி அவர்கள் ஆதிவாசிகள் மத்தியில் இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் நேர்மை, உண்மை, மதிப்போடு வாழ வேண்டும் என்று பல மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? அவரை வெட்டி கொன்றார்கள். ஆனால் அவர் அந்த சமயத்திலும் ஆண்டவர் இயேசுவுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் தயக்கமின்றி அந்த கொடூரமான சாவை சந்தித்தார். உயிர் தாண்டவரில் நம்பிக்கை கொண்டவர். எனவே இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளில் விரைவில் அவர் வேத சாட்சியாக இந்த நிலையை பெறுவார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்தால், நம்மோடு செயல்படுகின்ற பொழுது அபரிவிதமான ஆசீர்வாதம் நம்மில் பெரிதும் இருக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டும் இவ்வாறு 5000 மக்களுக்கு அவர் உணவருந்தின வயிறாறு உண்டார்கள். மீதியான துண்டைகள் 12 குடைகள். இயேசு நம்மோடு, நாம் இயேசுவோடு இருக்கின்ற பொழுது அனைத்தும் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்களில் வேண்டிய அந்த உற்சாகம், அத்தகைய ஒரு உறுதி இறைவன் உயிர் தாண்டவர் நமக்கு தருவார். ஆனால் அவரில் நாம் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு உண்மையாகவே அவரை அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்தால் நிச்சயமாக இந்த அற்புத காரியங்களை இன்றும் நாம் அனுபவிப்போம். அதற்காக தேவையான மன உறுதியும் விசுவாச வீரத்தையும் ஆண்டவர் இயேசு நமக்கு தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் வேண்டுவோம். எழுந்து நிற்போம். நம்முடைய தீவுகளை இறைவன் பால் சமர்ப்பிப்போம். உங்களுடைய பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பேராயர், ஆயர்கள், உதவி ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இருதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக
அமைதியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் உள்ள பரிசுத்த தந்தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நான் மனதோடும் திருசந்நிதியில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் பலவீனாக நாங்கள் சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகன் இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமணால் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தருளுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய துரிதமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவயனுக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பானதும் திருமணி இதயத்தின் சொல்லக்கரி அன்பை கண்ணோக்கி அருள். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பதும் உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கடுமையாக அமைந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை நீங்களே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளர்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திலும் அனைவரும் மீட்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்துவிடினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை குழந்தையத்தை முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்மழைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட குணம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கு நன்றி
செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாரோ, எங்கள் துணை ஆயர்கள் சூசைநாதன், பத்தீர், மேலும் ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் எதிர்கொள்ளும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உணர்வுதொள்ளாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றுமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்தவள். மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரண்டின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரண்டின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லோ, எனது ஆன்மா நலமடையும்.
இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே துயர்க்கும் துணையாடி வருகிறோம் உம்மை தேடி அருளாடி வருகிறோம் துணை போக்கும் துணை நாடி வருகிறோம் இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறார், எம்மை காப்பாற்ற உள்வுரைகிறார். பாதுகாக்க அருகில் இருக்கிறார், எம்மை காப்பாற்ற விழுகிறார் நாளும் வழிகாட்டவும் நடைகிறார் எந்த காவலாக பின்தொடர்கிறார் எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரம்பனாயும் என்னை ஆசீர்வதிக்க என்றும் அருள் நாள் நிரம்ப நாளும் என் நாளும் என்மேல் அரணாகிறாய். என்னாலும் என் மேல் அரணாகிறார் இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலர்கள் நல்கும் இதயமே மனபாரம் சுமந்து அமைதி தருகிறார், உடலோடு நீங்கி உள்ளம் நிறைகிறார். மனபாரம் சுமந்து அருகி வருகிறார், உடலோடு நீங்கி உள்ளம் நிறைகிறார். எங்கள் இயலாமை பொறுத்து அருளினார், எங்கள் இயக்கமாக இயங்குகிறார் எங்கள் வாழ்வின் மையம் நீயும், நீங்காத சொந்தம் நீயும். எங்கள் வாழ்வின் மையம் நீயும், நீங்காத
நிந்தை பரிகாரிகளும் இருதயமே, மனன்பு கருதமாகிய ஆராதனைக்குரிய தேவனுக்கு செய்யப்படுகின்ற இந்த அவமானுக்கு பரிகாரமாக எங்களை அளிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நிலையங்களையும் நாங்கள் படும் துமர்த்தங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ புரிதலும் எல்லாத்திற்கும் மேலாக உண்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் இருக்க புரியும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமணம் என்னும் இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வரவும். இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆலய அர்ச்சிப்பு பணியானது ஏற்கனவே ஆரம்பமாகியிருக்கிறது. ஆகவே இந்த பணிக்காக இதை அழகுபடுத்துவது நம் அனைவருடைய கடமையுமாகும். ஆண்டவனின் ஆலயம். ஆகவே இதை நாம் தகுந்த ஒரு விதத்திலே அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகவே தயவு கொண்ட ஒவ்வொருவரும் தவறாமல் உடைய நன்கொடையினை தாராளமாக தந்துதமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இயேசுவின் வாழ்ந்தவர்களே, நம்முடைய பங்கிற்கு புதிய பங்கு தந்தையாக அருட்தந்தை லூத் சந்தோஷ் அவர்கள் இங்கே பணியை ஆரம்பிப்பார். ஏற்கனவே இங்கே அவர் உதவி பங்கு தந்தையாக இருந்தார். ஆகவே அவர் பங்கு தந்தையாக நம்முடைய திருவிழா முடிந்த பிறகு அவர் இந்த பங்கின் பங்கு தந்தையாக பணியை ஏற்பார். நான் நம்முடைய இந்த ஆண்டின் விழாவினை ஜூலை மாதம் கொண்டாடிய பிறகு மற்ற வேலையெல்லாம் இருக்குது, அதை விட்டுட்டுலாம் விஷயம் வந்துட்டு பாதிட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஆகவே அந்த வேலைப்பாட்டெல்லாம் முடித்து ஜூலை மாதத்தில் ஆண்டு விழாவை கொண்டாடிய பிறகு நான் பசிலிக்காவிலே ரெக்டராக நான் அங்கே பணியை ஆரம்பிப்பேன். மேலும் என்னுடைய ஆயராக இந்த அறிவிப்பு வந்தவுடன் பேராயர் என்னிடம் கேட்டுக்கொண்டார், இனி நீங்கள் பங்கு சாமியாராக இல்லை, ஆயர் இல்லத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன், இன்னும் சற்று மாதங்கள் இங்கே நான் இருக்க விரும்புகின்றேன் என்று ஆயரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். எனவேதான் இந்த டிரான்ஸ்ஃபர் சமயம் வரையிலும் இங்கே இருப்பதற்காக நான் முடிவெடுத்து கொண்டது. ஆகவே இந்த ஒரு மாற்றம், இதை இறைவன் நமக்கு அவ்வப்போது மேய்ப்பர்களை அல்லது பணியாளர்களை அனுப்புகின்றார். ஆகவே நற்பணி சிறக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அருட்தந்தை டேனியல் உதவி பங்கு தந்தை மேற்படிப்புக்காக ரோமை நாட்டுக்கு செல்வார். மேலும் இங்கே புதிதாக 2 உதவி பங்கு தந்தையர்கள் வருவார்கள். அருட்தந்தை பாக்கியராஜ் மற்றும் அருட்தந்தை காணிக்க சுவாமி என்ற
இருவரும் புதியவர்கள், எனவே இங்கே பணியை ஆரம்பிப்பார்கள். இந்த நம்முடைய பங்கின் பணி சிறக்க ஜெபியுங்கள், முழுமையான ஒத்துழைப்பையும் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்கவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவரே, நீர் உண்டாகிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பத்தினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் நிறைவில் உள்முறைப்படி அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்கும் உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆவிக்கும் பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வும் உண்டு. இயேசுவின் பாந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய திருநாளில் பங்கேற்க பெற்றதால் அங்கே நம்முடைய பங்கிலிருந்து அநேக பேர் சென்றார்கள். அந்த விபத்தில் அவர்கள் சிலர் காயமடைந்தார்கள். அவரில் ஒருவர் இறந்து விட்டார் நேற்று. ஆகவே இவள் ஒவ்வொருவருக்கும் நாம் விசேஷ விதத்தில் ஜெபிக்க வேண்டும். இறந்த அவருடைய ஆன்மாவுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆகவே இந்த செய்தி கேள்விப்பட்டு மிக மனமருந்தினேன். சென்ற வாரத்தில் நான் வெளிநாட்டில் இருக்கின்ற சமயத்திலே, ஆகவே அவர்களுக்காக இன்னும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற அவர்களுக்காகவும் விசேஷ விதத்தில் நாம் ஜெபிப்போம். ஆவிக்கும் பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கும் பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கோவிலும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலை வந்து நாங்கள் கோவிலும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலை வந்து இயேசுவின் இருதயமே என்னும் எரிந்திடும் அருள் மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த